மூலிகைகள் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கண்டும் நம் நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இரும்புலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரவகை தாவரம். இந்த இரும்புலி அப்படிங்கிற பெயர் இதற்கு ஏன் வந்ததுன்னா, பார்ப்பதற்கு புலியுடைய பழத்தை போலவே ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு காய் இருக்கும். ஆனால் உடைத்து பார்த்தோமேயானால் மிக இறுகி போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இரும்புலியை பொறுத்தவரையிலும் இதை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இல்லை, மருந்தாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம்தான் ரொம்ப நிறைய புத்தகங்களில் நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். இரும்புலியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர்ச்சத்தை நீக்குகின்ற ஒரு வழக்கம் இரும்புலிக்கு உண்டு. பொதுவாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா, இந்த மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயல் குறைபாடு நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொந்தரவாக இருக்கிறது. ஒரு காலத்தில் 1000-ல் ஒருவருக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த இந்த பிரச்சனை இன்றைக்கு 1070 பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நோய் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் நம்ம உபயோகப்படுத்துகின்ற சிகிச்சை முறை டயாலிசிஸ்ன்னு சொல்லுகின்ற ஒரு சிகிச்சை முறை. இந்த டயாலிசிஸ்ன்னு சொல்லுகின்ற சிகிச்சை முறை உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்கிறதே தவிர, சிறுநீரகத்தை ஓரளவுக்கு வேலை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு முறையான சிகிச்சையாக இது இருக்கிறது இல்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு சிறுநீரக செயல் குறைபாடு நோய்க்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த இரும்புலி அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த இரும்புலியிலிருந்து இருக்கக்கூடிய மரப்பட்டை, 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு இந்த மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 500 மில்லியாக, அதாவது பாதி அளவு குறைக்க வேண்டும். அதன் பிறகு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை 3 வேளையும் உணவுக்கு முன்பு ஒரு 150 மில்லி அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிட வேண்டும். இதை ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது டயாலிசிஸ் செய்யும்போது இருக்கின்ற யூரியா கிரியாட்டினின் அளவில் ஒரு நல்ல மாற்றம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். முதலாவது. இரண்டாவது, மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா, ஒரு 3 மாத காலத்திற்கு பிறகு வாரத்திற்கு 3 முறை 4 முறை செய்து கொண்டிருக்கக்கூடிய டயாலிசிஸ் அளவை 3 முறை 2 முறை அப்படின்னு நம்மால் குறைக்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த டயாலிசிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை, டயாலிசிஸ் சம்பந்தப்பட்ட பக்க விளைவுகளை, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த இரும்புலி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு, குறிப்பாக அந்த மெனோபாஸ் டைம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, அவர்களுடைய உடலில் தசை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அதாவது அவர்களுடைய இடுப்பு பகுதி, அவர்களுடைய தொடை பகுதி, அவர்களுடைய முன்கழுத்து பகுதி, இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான தசை தொய்வு அல்லது தசையில் அதிகமான நீர் தேங்கக்கூடிய ஒரு வழக்கம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி வழக்கம் இருக்கக்கூடிய, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரும்புலியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை தொடர்ந்து சாப்பிடும்போது உடலில், தசைகளில், கால்களில், தொடைப்பகுதிகளில் தேவையற்று இருக்கக்கூடிய நீர் நன்றாக வெளியேறுவதை நாம் பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, மாலை நேரங்களில் கால் ஒரு 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 கனமான சூழல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். நிறைய வயதானவர்களுக்கு, குறிப்பாக இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு, நீரிழிவு நோயாளிகளுக்கு, இரத்த அழுத்த நோய் அதிகமாக இருப்பவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் கால் வீக்கம் இருக்கும். காலை படுத்து எழுந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கால் வீக்கம் அறவே இல்லாத ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் இரும்புலியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை ஒரு தேநீர் போல, அதாவது 100 மில்லி தண்ணீருக்கு 1 தேக்கரண்டி இரும்புலியுடைய சூரணத்தை போட்டு ஒரு 2 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் தேனோ பனங்கற்கண்டோ கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட கால் பாத வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே போல் இரும்புலியில் இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா,
குதிகால் வலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலிக்கு மிகச்சிறந்த தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த இரும்புலி. பொதுவாக இந்த குதிகால் வலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலை எழுந்தவுடன் பாதத்தை கீழே வைத்தாலே கடுமையான வலியை ஏற்படுத்தும். நடக்கவே முடியாது. 2 அடி 3 அடி 4 அடி வைத்தாலே காலில் மிக மிக கடுமையான ஒரு வலி ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருப்பவங்களாம் என்ன பண்ணலான்னா, அந்த இரும்புலியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை சிறு சிறு துகள்களாக நன்றாக வெட்டி ஒரு துணியிலிட்டு ஒரு மூட்டை போல கட்டிக்கொள்ள வேண்டும். ஒரு வாணலியில் என்ன பண்ணுங்க, ஒரு 10 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் இட்டு லேசான சூடில் அதை வைத்துவிட்டு இந்த மூட்டையை அந்த எண்ணெய் கலந்த சூடான வாணலியில் வைத்து பொறுக்கின்ற சூடுகளில் காலை எழுந்தவுடன் இந்த கணுக்கால்களில் குதிகால்களில் ஏற்படுகின்ற வலி இருக்கக்கூடிய இடங்களில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இதை செய்தோமேயானால் ஒரு மாத காலத்திலே பார்த்திங்கன்னா அந்த வலி வேகமாக குறைவதை நாம் உணர முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா கால்கேனியம் ஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான குதிகால் எலும்பு வளர்ச்சி நோயின்னு சொல்லுவோம். குதிகாலில் இருக்கக்கூடிய எலும்பு வளரும்போது சமயத்தில் என்ன ஆகும்னா, அந்த எலும்பு வளர்ச்சியின் காரணமாக கடினமான வலியை இது உண்டாக்குகிறது. அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட இந்த இரும்புலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலைகளில் கொண்டு செய்யக்கூடிய அந்த மூட்டையை நல்லெண்ணெய் சூடு செய்து அதில் லேசாக தொட்டு அந்த சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயை கொண்டு ஒத்தடம் கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை 15 நிமிடம் அந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட குதிகால் வலியாக இருந்தாலும் அது வேகமாக மறைந்து குறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இரும்புலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை ஒத்தடம் குதிகால் வலிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை என்னென்னா, காலை எழுந்து கொள்ளும்போது முட்டுகளில் ஒரு கடுமையான இறுக்கம் ஏற்படுகின்ற ஒரு சூழல். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கவுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்த்ரைட்டிஸ் நோய் வரும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த முட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி தான். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, ரொம்ப சுலபமாக இந்த வலி ஏற்படக்கூடிய இடங்களிலெல்லாம் அதை நன்றாக தடவி இந்த இரும்புலியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை கொண்டு செய்யக்கூடிய அந்த ஒத்தடத்தை செய்து கொண்டாலே அந்த காலையில் ஏற்படுகின்ற அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இறுக்கமான முட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை மறைவதை பார்க்கலாம். காலை நேரங்களிலேயே அவங்க ரொம்ப சுலபமான முறையில் வேலைகள் செய்ய முடிவதையும் நம்ம உணரலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இரும்புலி மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய முட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கவுட்டு சம்பந்தப்பட்ட நோய்க்கும் ஒரு சிறப்பான அருமருந்துன்னு சொல்லலாம். இரும்புலியை பொறுத்தவரையிலும் உடலில் தேவையற்று இருக்கின்ற நீர்களை வெளியேற்றுவதற்கும், குறிப்பாக சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியரில் இருக்கக்கூடிய டயாலிசிஸ் உடைய அளவை குறைப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.